நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜெயரஞ்சன் யோகராஜ். வாசிப்பவர் சிவராஜா தக்கேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை காப்பாற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்திற்கு ஜப்பான் பாராட்டு. நாட்டின் கடனை மறுசீரமைப்பதற்கு முழு ஆதரவை வழங்குவதாக ஜப்பான் அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்க அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் வேலை திட்டம் புரட்சிகரமானது என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. 2023 ஆண்டு கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பமாகிறது. மிகச்சிறந்த புத்திஜீவியும் கல்விமானுமான காலம் சென்ற பேராசிரியர் நளின் டி சில்வாவின் இறுதி கிரியைகள் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இன்று இடம்பெறும். தேர்தல் ஒன்று நடத்துவதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடுகள் கடந்த வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதனால் அந்த நிதியினை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக வழங்குவதற்கு தயார் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 6 நாள் விஜயம் மேற்கொண்டு 3 ஐரோப்பிய நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இன்று ஆரம்பிக்கிறார். 2024 ஆசிய சாம்பியன்ஷிப் முதல் பிரிவு ரக்பி போட்டியின் இறுதிப் போட்டியில் இலங்கை அணி வெற்றி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையினை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்து பொருளாதாரத்தினை நிலைப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் மற்றும் அதற்காக மேற்கொள்ளப்படும் பொருளாதார மறுசீரமைப்புகளுக்கு ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன் போதே ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்தார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினை விரிவுபடுத்தல், இலகு ரயில் திட்டம் உட்பட ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக மீள ஆரம்பிப்பதே ஜப்பான் அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வரலாற்று உறவினை ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையில் ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதே தனது நோக்கமாகும் என்றும் தெரிவித்தார். இலங்கை பொருளாதார நெருக்கடியினை எதிர்கொண்ட வேளையில் ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்தார். இலங்கை மற்றும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர்களுக்கு இடையிலான கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்றது. அதன்போது உரையாற்றிய ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா நாட்டின் கடனை மறுசீரமைக்க முழு ஆதரவினை வழங்குவதாக உறுதியளித்தார். அது விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் கமிகாவா நம்பிக்கை தெரிவித்தார். ஜப்பானின் உதவியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதன் மூலம் நாட்டின் அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பதே இதன் நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமைக்காக ஜப்பான் நட்பு ரீதியில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது உரையாற்றிய அமைச்சர் அலி சப்ரி இலங்கை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த வேளையில் ஜப்பான் வழங்கிய ஆதரவினை பாராட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இந்த விஜயம் முக்கியமானது. ஜப்பானிய முதலீட்டாளர்கள் பல்வேறு துறைகளின் ஊடாக இலங்கையின் அபிவிருத்தியில் நுழைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அமைச்சர் விளக்கமளித்தார். நாட்டு மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்க அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் வேலை திட்டம் புரட்சிகரமானது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதுவரையில் உலகின் எந்த ஒரு நாட்டிலும் இவ்வாறானதொரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். புலனறுவை மத்திய மகா வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்ற மகாவலி குடியிருப்பாளர்களுக்கு உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டில் கட்டியெழுப்பப்படும் பொருளாதாரத்தின் பலன்களை ஒரு பகுதியினர் மாத்திரம் அனுபவிக்காமல் ஏனைய தரப்பினருக்கும் சென்றடைய வேண்டும் என்கின்ற நோக்கிலேயே குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களுக்கு நிரந்தர காணி உரிமைகளை வழங்குவதற்கான புரட்சிகர வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது.
இந்த காணி உறுதிகளுடன் அரசாங்கம் செயற்படுத்தும் விவசாய நவீனமயப்படுத்தல் வேலை திட்டத்துடன் இணைந்து கொண்டு பொருளாதாரத்தினை பலப்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என்று ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். பொலன்னறுவையினை நாட்டின் பிரதான ஏற்றுமதி மாவட்டமாக மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவராலும் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட அரசாங்கத்தினை பொறுப்பேற்று குறுகிய காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தினை ஸ்திரப்படுத்த தன்னால் முடிந்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அடுத்த 2-3 வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தினை பலப்படுத்தி இளைஞர்களுக்கு வலுவான எதிர்காலத்தினை நிர்மாணிக்க ஒன்றுபடுமாறும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். இலங்கை மகாவலி அதிகார சபையினால் 2,04,002 நிரந்தர காணி உறுதிகளை தயாரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து வலயங்களிலும் நிரந்தர காணி உறுதிகளை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மே மாத இறுதியில் 20,178 நிரந்தர காணி உறுதிகள் மகாவலி குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். 2023 ஆண்டு கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பமாகிறது. 3,527 மத்திய நிலையங்களில் பரீட்சை இடம்பெறவிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி வரை பரீட்சைகள் இடம்பெறும். 4,52,979 பரீட்சார்த்திகள் பரீட்சை எழுத உள்ளனர். தாம் விண்ணப்பிக்காத பாடங்கள் பிரவேச பத்திரங்களில் உள்ளடக்கப்பட்டிருந்தால் அது குறித்து அச்சமடைய தேவையில்லை என்று பிரதி பரீட்சை ஆணையாளர் நீல் அத்துக்கோரல பரீட்சார்த்திகளை கேட்டுள்ளார். இதேவேளை தாம் விண்ணப்பித்த பாடங்களை மட்டும் கவனத்தில் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விண்ணப்பதாரர்கள் இதுவரை அனுமதி அட்டையினை பெறாதவர்கள் அல்லது அனுமதி அட்டைகள் அல்லது பரீட்சை அட்டவணையில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் 1911 அல்லது 0112-784-208 அல்லது 0112-784-537 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தில் பரீட்சை திணைக்களத்தினை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் மிகச் சிறந்த புத்திஜீவியும் சர்வதேச மட்டத்தில் அங்கீகாரம் பெற்ற காலம் சென்ற பேராசிரியர் நலின் டி சில்வாவின் இறுதி கிரியைகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இன்று இடம்பெறும். நாட்டின் மகா சங்கத்தினர் உட்பட தேசிய மற்றும் தேசாபிமான அமைப்புகளின் நன்மதிப்பினை பெற்ற பேராசிரியர் நலின் டி சில்வாவின் மறைவினை முன்னிட்டு இன்று கொழும்பு அகில இலங்கை பௌத்த சம்மேளன வளாகத்தில் பிற்பகல் 3 மணிக்கு விசேட பௌத்த பூஜை ஒன்று இடம்பெறும். கொழும்பு தர்ம ஆயத்தனாதிபதி சங்கைக்குரிய அல்லே குணவங்ச அவர்களின் ஆலோசனைக்கு அமைய சங்கைக்குரிய பெங்கமுவே நாலக்க தேரர் இந்த பூஜை வழிபாடுகளை ஏற்பாடு செய்துள்ளார். இந்த நிகழ்வுகளை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிங்கள சேவை பிற்பகல் 3 மணியில் இருந்து நேரடியாக அஞ்சல் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தேர்தலை நடத்துவதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடுகள் கடந்த வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதனால் அந்த நிதியினை எந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக வழங்குவதற்கு தயார் என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். இந்த வருடம் தேர்தல் ஒன்றுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 10 பில்லியன் ரூபாவாகும். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ராஜாங்க அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டார். ஜனாதிபதி தேர்தலா அல்லது பொது தேர்தலா என்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டதன் பின்னர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தயார் நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிற்கு பொருத்தமான தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் முதலில் இடம்பெறும் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு
தற்போது நிலவும் அதிகூடிய வெப்பநிலை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வளிமண்டலவியல் நிபுணர் ஷமிந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். மனித உடலால் உணரப்படும் அதிகூடிய வெப்பநிலை தற்போது நாட்டில் நிலவி வருகிறது. தென்மேற்கு பருவமழை வலுவடையும் வரையில் தற்போதைய வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படாதென்றும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 14 நாட்களுக்கு பொதுமக்கள் இயன்றவரை சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படுவது அவசியம் என்று திணைக்களத்தின் சிரேஷ்ட நிபுணர் ஷமிந்த டி சில்வா மேலும் தெரிவித்திருக்கிறார். உலகச் செய்திகள். ஆறு நாள் விஜயம் மேற்கொண்டு 3 ஐரோப்பிய நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இன்று ஆரம்பிக்கிறார். பிரான்ஸ், செர்பியா மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகளுக்கு சீன ஜனாதிபதி விஜயம் செய்ய உள்ளார். 5 வருடங்களின் பின்னர் ஐரோப்பிய நாடுகளுக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும். மத்திய கிழக்கு நிலைமை மற்றும் ஏனைய இருதரப்பு விடயங்கள் குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பிரேசிலில் தெற்கு பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 56 அதிகரித்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அனர்த்தம் காரணமாக தெற்கு பகுதியில் இருந்து 25,000 பேர் வரை இடம்பெயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக அங்குள்ள வீதிகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளன. பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். உலகில் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்ற நாணயங்களில் ஒன்றாக இலங்கை ரூபா தற்போது மாறியிருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். கடந்த 4 மாதங்களில் உலகில் உள்ள அனைத்து நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியினை எட்டியுள்ளது. குறிப்பாக முதல் 4 மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு நிகராக ரூபா 9.1% உயர்ந்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 2024 ஆசிய சாம்பியன்ஷிப் முதல் பிரிவு ரக்பி போட்டியின் இறுதிப் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. கசகஸ்தான் அணியினை 45-7 என்கின்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி இலங்கை ரக்பி அணி இந்த வெற்றியினை பதிவு செய்துள்ளது. இந்த போட்டி நேற்று கொழும்பு குதிரை பந்தய மைதானத்தில் நடைபெற்றது. இதேவேளை ஐபிஎல் சுற்றுத்தொடரின் 52வது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 4 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருக்கிறது. போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 147 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 148 ஓட்டங்கள் என்கின்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 13.4 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கினை அடைந்தது. சுற்றுத்தொடரில் இன்றைய தினம் 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோத உள்ளன. போட்டி பிற்பகல் 3:30 ஆரம்பமாகும். இரண்டாவது போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோத உள்ளன. போட்டி இன்று இரவு 7:30 ஆரம்பமாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. என்எஸ்பி ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இஸ்ரேலுக்கு தொழில் வாய்ப்புக்காக செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 4 மாதத்தில் 2771 இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளுக்காக இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறார்கள்.
இலங்கை இஸ்ரேல் அரசாங்கங்களுக்கு இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் இலங்கையர்களுக்கு தாதியர், விவசாயத்துறை மற்றும் நிர்மாணத் துறைகளில் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை நேற்றைய தினம் சற்று வீழ்ச்சியினை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 78.11 அமெரிக்க டாலராகவும், பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 82.96 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியிருக்கிறது. காலநிலை அறிக்கை. நாட்டின் மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மேற்கு சப்ரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை காப்பாற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்திற்கு ஜப்பான் பாராட்டு. நாட்டின் கடனை மறுசீரமைக்க முழு ஆதரவை வழங்குவதாக ஜப்பான் அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்க அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் வேலை திட்டம் புரட்சிகரமானது என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. 2023 ஆண்டு கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பமாகிறது. மிகச்சிறந்த புத்திஜீவியும் கல்விமானுமாகிய காலம் சென்ற பேராசிரியர் நலின் டி சில்வாவின் இறுதிக்கிரியைகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இன்று இடம்பெறும். தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடுகள் கடந்த வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதனால் அந்த நிதியினை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக வழங்குவதற்கு தயார் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. 6 நாள் விஜயம் மேற்கொண்டு 3 ஐரோப்பிய நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இன்று ஆரம்பிக்கிறார். 2024 ஆசிய சாம்பியன்ஷிப் முதல் பிரிவு ரக்பி போட்டியின் இறுதிப் போட்டியில் இலங்கை அணி வெற்றி. இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.